என்னம்மா வா நம்ம வீட்டுக்கு போலாம். வெளி வட்டமா எல்லாம் தெரிஞ்சு போச்சுல. ஆனா நேர்ல பார்த்து நல்லா பாசமா பேசுவாரு விசாரிப்பான்னு நினைச்சேன். ஆனா இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பேசுவான்னு சுத்தமா நினைக்கவே இல்ல. வெளியே போங்கறாங்க என்னென்ன பேசுறாங்க. நீ அங்கே நின்ன பாத்தியா? நாம நீ இருக்க என்ன பண்றது? எல்லாரும் மேலயும் ரொம்ப பாசம் வச்சுட்டேன். பாசம் வச்சு தப்பு இல்லம்மா. பாம்பு மேல பாசம் வச்சிருக்க பாத்தியா? அதான் தப்பு. யாரு பார்த்து விஷ பாம்புங்கற? வேற யாரு? உங்க அண்ணனை தான் சொல்றேன். அண்ணி இருக்கிறதுனாலதான். சும்மா நிறுத்துமா. இல்ல எப்படி நடந்துக்கிட்டாங்க அந்த வீட்டுல போய் நின்று பேசிட்டு இருக்கன்னு நினைக்கிறியா? தேவையே இல்லம்மா. நான் தேவையில்லைன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அங்க போய் நிக்க நமக்கு அவசியம் இல்ல. நம்ம ஜோலியை பாத்துட்டு போவோம். அவங்க வேலையை பாத்துட்டு போவாங்க. நம்ம வேலையை பாத்துட்டு போவோம். விடுமா பாத்துக்கலாம். காரணத்தை கொண்டோம் இல்லம்மா. கண்டிப்பா நான் அப்பாட சொல்ல மாட்டேன். கவலைப்படாத சரியா? சரிடி. உனக்காக உங்க அண்ணன் இருக்காரோ இல்லையாம்மா? நான் அப்போ கண்டிப்பா இருப்போம். தீத்தலம்மா அவங்க பாசத்தையெல்லாம் வேண்டவே வேண்டாம். இனிமே எக்காரணத்தை கொண்டு அவங்க வீட்டுக்கு நீ போகவும் கூடாது. போனேன்னு தெரிஞ்சிச்சு அவ்வளவுதான். உனக்கு கீதாவா இருக்க மாட்டேன் பாத்துக்கோ. சரிடி. என்னம்மா? ஆமா நம்ம வீட்டுக்கு போலாம். விடுமா பாத்துக்கலாம். கிணத்தையே பாத்துட்டு இருக்க. கிணத்துல குதிச்சுலாம் நினைக்கிறியா? என்னடி பேசுற? அப்புறம் உன்கிட்ட பேசிட்டு நீ கிணத்தையே பாத்துட்டு இருக்க. ஆமா நம்ம வீட்டுக்கு போலாம். அக்கம் பக்கம் வீட்டுல பாத்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? அப்பா கிட்டதான் சொல்லிடுவாங்க. இத ஒண்ணு சொல்லிக்கணும். அவங்க பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு போன பத்தியா? காசுதான் செலவாயிருச்சு. அவங்களாம் என்ன ஜென்மமோ தெரியலம்மா. கூட ஈவி இறக்கமே கிடையாது அவங்களுக்குலாம். உங்ககிட்ட போய் இப்படி நடந்துட்டாங்கல்ல. ஓகே சொல்ல முடியாத வேதனை இருக்கேன். என்ன பண்றது? அம்மாவோட கூட பிறந்த அண்ணன் ஆயிட்டேன். நானும் பேசாம வந்திருக்கேன். இல்லன்னு வச்சுக்கோ அவ்வளவுதான். நான் எப்படி நடந்துக்குவேன்னு எனக்கே தெரியாது. வாமா ஒவ்வொன்று சொல்லாம வீட்டுக்கு போலாம். உன் வாழ்க்கையில அண்ணனும் கிடையாது யாரும் கிடையாதுன்னு நினைச்சுக்கோ சரியா? நான் இருக்கேம்மா உனக்கு. வா. நம்ம கடையில இறக்குன ஜாமான் கரெக்டா வந்திருக்கானே? நான் கரெக்டா வந்திருக்கு தம்பி. டேமேஜ் இல்லாம வந்திருக்குல்ல? டேமேஜ் இல்லாம நல்லபடியா வந்திருக்கு. சரிங்கண்ணே. ரேட்டு சொல்லிட்டீங்கன்னா ஒவ்வொன்னா பிரிச்சு வைங்க. நான் ரேட்டு பார்த்து சொல்லிடுறேனே. சரி தம்பி. பரணி அப்பா கிட்ட முக்கியமான விஷயமா தனியா பேசணும். என்னப்பா சொல்றீங்க? வெளியே வரியா? இதோ வரேன்ப்பா. அண்ணே ஆமாலாம் ஒவ்வொன்னா பிரிச்சு வைக்கிறேன். பிரிச்சு வைங்க அப்புறம் ரேட்டு சொல்லிக்கிறேன். சரிங்க தம்பி. சொல்லுங்கப்பா. பரணி எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலடா. என்னப்பாச்சு இப்படி சோகமா வச்சிருக்கீங்க? உங்க அத்தை நம்ம வீட்டுக்கு வந்தாங்கல்ல? அதான் வீட்டுக்கு வந்த உடனே சொல் பேச்சு கேட்டு வெளியே போன துரத்தி விட்டீங்களே அப்புறம் என்னப்பா? அது இல்லடா. ஓஹோ அதுக்காக தான் இப்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா? அதான் என்கிட்ட தனியா கூப்பிட்டு பேசணும்னு சொன்னீங்களா? ஏன்பா இப்படி நடந்துக்கிறீங்க? அம்மாக்கு ஆரம்பத்துல இருந்து உங்க அத்தையை பிடிக்காது. நான் என் தங்கச்சி சின்ன பிள்ளைல இருந்து பாசமா வளர்த்தவேன் நானு. சரி அதை ஏன்பா என்கிட்டே சொல்ல வரீங்க? அதுக்கு இல்லடா. இன்னைக்கு அதால பேசிட்டு போனதுல இருந்து மனசு ஏத்துக்கவே இல்ல. ஓஹோ இப்ப என்னப்பா பண்ண நினைக்கிறீங்க? அதுக்கு இல்லடா. அத்தை வீட்டுல போய் சமாதானமா பேசலாம்னு நினைக்கிறீங்களா? ஆமாண்டா. என்னப்பா இது? அத்தை முன்னாடி நேர்லயே சொல்லிருக்கலாம்ல. வீட்டுல நல்லா திட்டிட்டு இங்க வந்து சமாதானம் பேசணுங்கிறீங்க. இது என்னப்பா நியாயம்? சொல்றேன் உங்க அம்மாக்கு உங்க அத்தையை பிடிக்காது. எடுத்தாலும் என் தங்கச்சியை குறை சொல்றவ. சொத்துல பாதி வாங்கிட்டு போயிருவா அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்றவ. இன்னை வரைக்கும் என் தங்கச்சிக்கு நான் எதுவுமே பண்ணதில்ல. அதுக்கு அத்தைக்கு எதை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு இல்லடா. என்னதுப்பா? உங்க அத்தை வீட்டுல போய் நேர்ல பார்த்து பேசிட்டு வரலாம்னு நினைக்கிறேன். என் கூட அம்மா ஆத்தாடி உங்க சங்காத்துமே வேணாம் எனக்கு. விஷயமா நான் அம்மா கிட்ட பேசும்போதே ஏடா கூடமா அப்படி திட்டினவங்க அத்தை வீட்டுக்கு போனேன்னு தெரிஞ்சிச்சு அவ்வளவுதான். அம்மாக்கு இந்த விஷயம் தெரிய வேணாம். தெரிய வேணானா என்னப்பா சொல்ல வரீங்க? அப்பனுக்காக நீ கூட வரமாட்டியா? வரேன்ப்பா. அண்ணனை கூட்டிட்டு போக வேண்டியதானே? அண்ணனை கூட்டிட்டு போலாம். ஆனா உங்க அம்மா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றேன். சரிப்பா. இப்ப அண்ணன் என்ன சொல்லிட்டு வந்திருக்கீங்க? பாக்கி விஷயமா வெளியே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஓஹோ தங்கச்சிக்காக இவ்வளவு பொய் சொல்றீங்க. அம்மா கிட்ட உங்களுக்கு தைரியமா பேச தெரியல. ஏன்பா அப்பையில இருந்து இப்ப வரைக்கும் அம்மா சொல்லதை கேட்டு கேட்டு தலையாட்டிட்டீங்க. அதனாலதான். என்னடா பண்றது? உங்க அம்மா என்ன சும்மா விட்டு வைப்பாளா? தலைய தங்கச்சிக்காக ஒரு வார்த்தை பேசினாலும் அவ்வளவுதான். இல்ல தாமதமும் ஆடுவா. அதனால சாப்பிடாம கிடப்பா. இல்ல வம்பு சண்டை தான் கிடக்கும். அதனாலதான் சொல்றேன். சொல்ல வர்றது எனக்கு புரியுது. ஆனா வீட்டுல பார்த்ததானேப்பா. அதுக்குதான் சொல்றேன். கூட சேர்த்த வாடா போயிட்டு வரலாம். போயிட்டு வரலாம். எதுவும் முக்கியமான வேலை இருக்கா? அப்படிலாம் இல்லப்பா. ஜாமா இப்பதான் இறங்கி இருக்கு. பார்த்து ரேட்டு போடணும் அவ்வளவுதான்ப்பா. அப்புறமேட்டு பாத்துக்கோ. சரி வரேன்ப்பா. இது தெரியுமா உங்களுக்கு? வெளியில போனா ஒரு 1/2 மணி நேரத்துல போயிடலாம். ஓஹோ அப்படியா? சரி. வீட்டுல உங்க அம்மாக்கு மட்டும் சொல்லவே மாட்டேன். கவலைப்படாதீங்க. அம்மா கிட்ட சொல்லவே மாட்டேன். சரிங்களா? வாங்க போலாம். சரிடா பரணி. அப்புறப்பா அப்படியே கடையில என்ன வாங்கிட்டு போனோம்? தங்கச்சிக்கு 2 புடவை வாங்கிட்டு போலாம்டா. சரிப்பா வாங்கிட்டு போலாம். இப்ப வைக்கலாம்லாம் பரணி. போலாம்ப்பா. இல்ல மணி அண்டிட்டு சொல்லிட்டு வந்துறேன் வெளியே போறேன்ட்டு. சரி சொல்லிட்டு வா. கோழிய கையில பிடிச்சு அடைச்சு வைக்கலாம்னு பார்த்தா கையில பிடி பண்ண மாட்டேங்குது. நமக்கே டிம்கி காமிக்குது. பிடிச்சு பாப்போம். அக்கா என்னடி ஆச்சு சின்ன பிள்ளை? ஏன் இப்படி அழுதுட்டு இருக்க? நான் என்னத்துக்கா சொல்லுவேன்? வீட்டுல என்னடியாச்சு? சண்டையாக்கும் வீட்டுக்காருக்கும்? அதெல்லாம் இல்லக்கா. வேற என்னடி விஷயத்த சொல்லு. என் வீட்டுக்கார என் மேல பாசமா இருக்காருல்ல? ஆமா. இப்ப நல்லா பாத்துக்கிறாரு நல்லா பேசுறாருன்னு சொன்னேன். அதுதான்க்கா பெரிய பிரச்சனையே ஆயிருச்சு. என்னடி சொல்ல வர? என் வீட்டுக்காரர் என்னையே பாசமா சாப்பாடு எடுத்துருவா. சின்ன பிள்ளை தண்ணி எடுத்துட்டு வா. சின்ன பிள்ளை என் பின்னாடி சுத்துறதுனால 1000 இருந்தாலும் புருஷே பொன்னாடி பின்னாடி தான் சுத்துவான். பின்னாடி இப்படி அழுதுட்டு இருக்க? அது இல்லக்கா, என் மாமியார் கோச்சிட்டு வீட்டை விட்டு போயிருச்சுக்கா. என்னது மாமியார் கோச்சிட்டு வீட்டை விட்டு போயிருச்சா? ஆமாக்கா. மாமா என் மாமியார் கண்டுக்காதனால வீட்டுல யார்ட்டையும் சொல்லாம எங்கேயோ வெளியே போயிருச்சுக்கா. அடி ஆத்தாடி என்னடி இது கூத்தா இருக்கு. பொன்னாட்டி மேல கொஞ்சம் பாசமா பேசுன. அதுதான்க்கா பிரச்சனையே ஆயிருச்சு. என்னக்கா பண்றது? என்ன பண்றதா? இங்கதான் போயிருச்சு. தேடி பாத்தியா இல்லையா? இல்லக்கா
என்னடி பண்றது அக்கா எனக்கு என்னன்னு சொல்லுக்கா மாமியாருக்கான நினைச்சா என்னை பத்தி ஏதாவது பேசுவாங்கக்கா நான் ஏதோ குடும்பப்படுத்திட்டேன்னு ஏதாவது சொல்லுவாங்கக்கா அதான் எனக்கு பயமா இருக்கு அச்சி அப்பெல்லாம் பயப்படாதடி உன்னே சொல்லுவாங்கங்கிற உன்னை பத்தி யாருக்கு நல்லா தெரியாதாக்கும் இல்லக்கா எனக்கு ஒரு மாதிரியா இருக்குக்கா மனசு படபடம் துடிக்குதுக்கா சரி ஒன்ற வீட்டுக்காரர் என்ன சொன்னாரு அவர் என்னக்கா சொல்லுவாரு உங்க அம்மாவை காணான்னு சொன்னதுக்கு புடிச்சு காட்டு காட்டுன்னு கத்துறாருக்கா அவங்க அம்மா கண்டுக்காம இவன் மேல பாசமா போகுனதுக்கு மேல கோவத்தை காட்டுறாராக்கும் நீ என்னடி பண்ணுவ அக்கா எனக்கு நல்ல ஐடியா சொல்லுக்கா மாமியாருக்கு எது சொந்தக்காரர் யாருக்காங்களோ சித்தப்பா சித்தி பெரியப்பா யாரும் இருக்காங்களா அப்படிலாம் யாரும் இல்லக்கா அது எங்க தாண்டி போயிருக்கோம் மாமியாரு இந்த வயசான காலத்துல ரோசம் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு போல இருக்கு அதுக்காகதான் உன் மாமியார் இங்கே கிளம்பிருச்சு புஷ்பாக்கா வீணா போல ஏன் இப்படி ஓடி வரீங்க அக்கா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா என்னடி நின்னு பேசுகடி என்ன நடக்குதுன்னு தெரியுமா என்னடி இப்பதான் சின்ன பிள்ளை உங்க மாமியாருக்கான விஷயத்த சொல்றா ஊருக்குள்ள ஒரு விஷயம் நடக்குதுங்கிறீங்க என்ன விஷயம் அப்படி ஊருக்குள்ள எல்லாருக்கும் பணம் தராங்களா ஐயோ பணமா ஆமாக்கா இந்த கட்சியில 2000 இந்த கட்சியில 2000 மொத்தமா 4000 இந்த வீட்டுல 3 ஓட்டு பரவாயில்லையே அக்கா எனக்கு ஒரு ஐடியா சொல்லுக்கா அடியே சின்ன பிள்ளை ஏன் இப்படி அழுதுட்டு இருக்க அதனால இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருக்கேன் அதை கூட காதுல வாங்காம பண்ணிட்டு இருக்கீங்களே நீங்க ஏன் என்னாச்சு உனக்கு மாமியார் காலையில இருந்து ஆளை காணாமா பெரிய சரசு பார்டி கூத்த அதாக்கா எனக்கு ஒரே காமெடியா இருக்கு ஏண்டி மாமியார் காரன்னு பதறி போய் வந்திருக்கா நீங்க என்ன இப்படி பேசுறீங்க எல்லாம் என் தோழிங்களாக்கோ சி உனக்கு கேடு வெக்க கேடு உங்களெல்லாம் அடியே சின்ன பிள்ளை அழுகிறதுக்கு பெரிய விஷயம் ஒண்ணு நடக்கல என்னடி சொல்ற மாமியார் காணாங்கிறேன் இது பெரிய விஷயம் இல்லையா மாமியார் எங்கேயும் வெளியே போயிட்டதுனால என்ற மாமா வீட்டுல என்ன துவச்சு எடுக்கிறாருக்கா என்னாலே முடிய மாட்டேங்குது அதான் புஷாக்கா கிட்ட ஓடி வந்தேன் ஏதோ நல்ல ஐடியா சொல்லுவாங்கன்ட்டு என்ன இப்படி சிரிக்கிறீங்களேக்கா உங்களுக்கு இது நியாயமா இருக்கா அடி பாதகத்தி மாமியாரு என்னடி மாமியாரு எங்க போயிருச்சு இந்த கிணத்து பக்கத்துல ஐயா கடவுளே யாருக்கு துரோகம் பண்ணிருக்கேன் எல்லாருக்கும் நல்லதானே பண்ணிருக்கேன் மாமியார் கிணத்துக்கிட்ட அத்த செவனேடி அவளுக்கு ஏதாவது சொல்ல வராளுக நீ என்னன்னா அழுதுகிட்டு கூட்பாடம் போட்டுட்டு இருக்க நீ அவங்க சேர்ந்துட்டியா அப்படியே சின்ன பிள்ளை கிணத்து பக்கத்துல பாளையந்தோப்பு இடம் இருக்குல்ல ஆமா தாண்டி உட்காந்துருக்கோன்ற மாமியாரு வரும்போது கூட பாத்துட்டு தான் வந்தோம் என்னக்கா சொல்றீங்க உண்மையாவா மாமியார் கிளவி சின்ன பேட்டை வீட்டுல சொல்லிட்டு போறத விட்டுட்டு அது பாட்டுக்கு பாளையந்தோப்புல போய் உட்காந்துக்குதாக்கும் அட ஆமாக்கா அங்கதான் பணம் கொடுத்துட்டு இருக்காங்க பணம் கொடுக்குறாங்களா ஆமாடி இப்படி வெறிக்க பாக்குற எவ்வளவு நேரம் வந்து நீங்க புலம்பிட்டு இருக்கா அதுதான் தெரியும் மனசுல உள்ளதெல்லாம் மேல கூட்டிட்டு போய் சென்று நான் பாட்டுக்கு வீட்டுல உட்காந்து அழுதுட்டு இருந்தா அது அங்க போய் காசு வாங்கிட்டு இருக்கா கிளவி ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம்ல அதான்டி சரி விடு பாத்துக்கலாம் நம்மளும் வாங்கச்சேத்த போயிட்டு வந்துருவோம் வீட்டுல அம்மா வேலை இருக்குடி கோழி அடைக்கணும் வீட்டுல சமைக்கணும் மடக்கெல்லாம் தீவனம் போடணும் பக்கத்துல பேருக்கு என்ற மாமாவும் வீட்டுக்கு வந்துருவாரு எங்கடி நாங்க வரது இன்னொன்னே பசிக்குதும் பாரு உனக்கு சும்மா சொல்ல 2000 காசு வேணுமா வேண்டாமா என்ற மாமா தான் முக்கியம் நீ இங்கேயே கடை அக்கா என்ன 2000 சாதாரணமா கிடைக்குன்னு நினைக்கிறியா வீட்டுல 2000 உன் பையனோட சேர்த்து 3 ஓட்டு மொத்தம் 6000 சின்ன பிள்ளை உன் வீட்டுல 3 டி ஆமாக்கா மொத்தம் 6000 ஒன்றரை மாமியார் காசை வாங்கி மடக்கிக்க போது வாடி உடனே போய் வாங்கிட்டு வந்துருவோம் ஊருக்குள்ள நடக்கிற விஷயம் எல்லாத்தையும் தெரிஞ்சவன் நானே வைக்கிறது தெரியாம இருக்குன்னா என்ற மாமியார் எவ்வளவு தில்லாலங்கடி வேலை பாக்குது வீட்டுல எங்கிட்ட சொல்லிட்டு போறதை விட்டுட்டு அது மட்டும் மொத்த காசு வாங்கி ஆட்டை போல நினைக்குது பாத்தீங்களா அதான் சரசு ராணி சொல்லிட்டாளுங்களே அப்புறம் என்ன நீ போய் சட்டுன்னு போய் வாங்கிட்டு வந்துரு மறைவான இடத்துல குடுக்கறாங்களாக்கா என்னடி சொல்ற அங்கங்க தேர்தல் வண்டி போயிட்டே இருக்கு அது பார்த்து மடக்கி புடிச்சிட்டாங்கன்னா போச்சுல அதுவும் சரிதான் என்னடி நீ வரியா இல்லையா போட்டு விஷயம் தெரிஞ்சு நான் வராம இருப்பேனாக்கும் வந்து என் மாமியார நானான்னு பாக்குறேன் ஊருக்குள்ள வம்பு சண்டை இழுக்க போறேன் பாரு காசு கொடுக்கற இடத்துல இப்பெல்லாம் பண்ணிடாதடி மொத்த ஊருக்காரங்கள ஒன்னேதான் திட்டுவாங்க காத்தால எங்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கணும்ல என்கிட்ட வெளியே போறேன் காசு வாங்க போறேன் இப்பெல்லாம் மண்ணா கிளவியெல்லாம் என்ற வீட்டுக்காக நான் திட்டு வாங்கிட்டு இருக்கேன் என்னத்த சொல்றது கோவத்தை விடுதி சாந்தமா இரு சாந்தமா இருக்கிறது சுத்தமா இருந்து ஒண்ணும் பண்ண முடியாதுக்கா விடுதி பாத்துக்கலாம் மாமியாரு உனக்கு பண்ணாத அலப்பறையாக்கும் எங்கடி உங்களதான் தேடிட்டு வந்தேன் வரிகளா போகலாம் வரத்துக்கு முன்னாடி இவங்க எல்லா விஷயத்த சொல்லிட்டாளுங்க ஓ அப்படியா ஏன்னா சின்ன புள்ள அவகிட்ட பேச்சு வச்சுக்காதடி கோவத்துல இருக்காமா என்னாச்சு புள்ள காசு வரலையாக்கும்னா வாய முடி சொமனேர நீல முடி கோவத்தை ஆளக்காதாமா என்ன இந்த கோவம் உனக்கு சரி பிறகு அப்புறம் சொல்லிக்கலாம் வாங்க எல்லாரும் சேர்ந்து ஒட்டுக்கா போவோம் ஏன் நான் வரலடி பாரு மாமா மாமன் மாமா பாத்தீங்கன்னா அவ்வளவுதான் மாமா உனக்கு காசு தர மாட்டாரு ஏன் நமக்குன்னு வருது வாங்கி வச்சுக்கோ அப்படிங்கிற ஆமாங்கிறேன் என்ன புஷாக்கா இப்படி பேசுற வீட்டுல அம்புட்டு வேலை கிடக்கு என் வீட்டுக்கார வேலை செய்ய சொல்லி பாயா நீயே பாத்துக்கொண்டு வந்துட்டே அவங்க காசு அவங்க தான் தருவாங்க அப்படிலாம் இல்ல சிலிப்பு இருக்கான் அப்படியா நேத்து வந்து குடுத்துட்டு போனாங்க இதை வச்சு பணத்தை வாங்கிக்கலாம் சரிடி இல்ல சின்ன பிள்ளை வீட்டுல போய் எடுத்துட்டு வந்துறியா நீ என்ற மாமியார் ஃபுல்லாத்த எடுத்துட்டு போயிருக்கோம்னு நினைக்கிறேனே அடி போடி பாத்து எங்க வச்சு எடுத்துருவா நீதானே இருக்க உனக்கு தெரியாதாக்கும் இருக்க டைம்ல வர மாட்டேங்கிறாங்க எல்லாம் உங்ககிட்ட பேச டைம்ல வந்து குடுத்துட்டு போயிறாங்க சரி செத்த போய் உங்க வீட்டு கடை போய் சொல்லி பாரு சொல்லி பாத்துன்னு வச்சுக்கோ மாமா பென்சில் குச்சி ஓடி வந்துருவாரு கரெக்டா உண்மையை சொல்ற அடிங்கடி என் வீட்டுக்கார பத்தி ஏதாவது சொன்னீங்க அவ்வளவுதான் சொல்லி போட்டேன் சரி செம்ம காமெடியா இருக்கு நான் எதுவும் சொல்லடி முகத்து சைஸ பார்த்தாலே தெரியுது ஈனு பல்ல காட்டி இருக்கிறது ஹலோ சரி ஐயா என்னடி
என்ற ராணி உடனே வந்துடுறோம். சரி சரி சரி, உங்களை எங்கேயும் போக விடாம தடுத்து வை. 5 நிமிஷம் ஓடோடி வந்துடுறோம் எல்லாரும். சரி, அப்ப பிறகு போனை வை. சரி வச்சுட்டுமா? என்னடி பக்கத்து வீட்டு சகுந்தலாக்கா கூப்பிடுது போன் பண்ணி. தட்டுவடா இருக்க போலக்கு சீக்கிரம் வாங்கடி, ஓடி போயிருப்பாங்கன்னு சொல்றாங்க. அடி ஆத்தி வாங்கடி, கிளம்பிடலாம். உங்க வீட்டுக்கார கிட்ட ஸ்லிப் எடுத்துருவா. நீல முடி நானும் போய் எடுத்து வந்துடுறேன். சரி எல்லாம் போய் எடுத்து வந்துருங்க. நீ ஆளா யாரு பெரிய அறிவாளி, ஜாக்கெட்டுக்குள்ளாரையே வச்சிருக்கேன். அடிச்சி அதில் வச்சுக்கிட்டேன். சரசு புரசே அடியே, என்னடி இன்னமும் இழிப்பு இருக்கு? எனக்கு சிரிப்புன்னு தாங்கவே முடியலக்கா. நீங்க லூசு மாதிரி சிரிச்சிட்டே இரு, நாங்க போய் பணத்தை வாங்கிட்டு இருக்கோம். வாங்கக்கா போயிட்டு வருவோம். வீடெல்லாம் போட்டு வந்துறேன்டி. சரி சின்ன பிள்ளை சீக்கிரம் வந்துரு. பாளையம் தப்புக்கு தானே வந்துறேன். வந்து மாமியார் கிணத்துல தள்ளி விட்டுறேன் அப்படியே. என்னடி இப்படி பேசுற? சண்டையெல்லாம் பிறகு போட்டுக்கலாம். போய் ஸ்லிப் எடுத்துருவாங்க. சின்ன பிள்ளை ஓடு ஓடு, நான் போயிட்டு வந்துறேன். அதோட நீ எங்க ஓடிடாத, அடி இங்க தான் இருப்பேன். சரி சீக்கிரம் வந்துருடி. வந்துடுறேன். சரி சரி. சரசு மடையில ஒரு போடு போடு. இழிப்பு வேண்டி கிடக்கு இழிப்பு. என்னதான் சொல்லிவிட்டு நீ இப்படி இழிக்கிற? ஆன வாயை பொழந்துக்கிட்டு. அடியே சிரிப்பை கொஞ்சம் அடக்கறியா இல்லையாடி? எனக்கு சிரிப்பு அடங்க மாட்டேங்குதுக்கா. உன் மண்டையில ஒரு போடு போட்டேன்னு நினைச்சுக்கோ, மண்டையில இருந்து ரத்தமா கொட்டிடும். அப்படி போடுறி. என்றக்கா இப்படி அடிக்கிற நீ? அப்புறம் சொன்ன பேச்சு கேட்காம நீ பாடி சிரிச்சுட்டே இருந்தீனா சொல்லி போட்டா நீ இப்படி சிரிப்பு? உனக்கு பொம்பளை பிள்ளை ஓரளவுக்கு சிரிக்கிற. என்ன நடந்துட்டு இருக்கு? நீ இப்படி பண்ணிட்டு இருக்க? பணம் வாங்க தானே போனோம். எதுக்கு வந்துட்டு இருக்கோமா? போடி மொத. பாவை விருடி அடியாதான் நவுத்தணும், இல்லன்னா அவ்வளவுதான். சரி விட்டு போய். எனக்கு ஸ்லிப் கிடைச்சிச்சு. அப்படி அடி வாடி ஓடி வா. அக்கா நீங்க எடுக்க போலையாக்கா? அடி ஆத்தாடி மறந்துட்டேன்டி. உனக்கு 2 அரை விட்டுமா? ஐயோ நான்லாம் மயக்க மட்டும் விழுந்துட வேண்டி. இதா போய் எடுத்துட்டு வரேன். போய் எடுத்துட்டு வா, இல்லன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். போயிட்டு வரேன். ஆண்டி அம்மா வீடு பார்க்க போறேன்னு சொன்னா போனாலா பார்த்தாலும் தெரியலையே. செத்த போன் பண்ணி பாப்போமா? கனகாக்கா நீதானா? வாடி பங்கஜம். தனியா உட்காந்துருக்க. என்னது தனியா உட்காந்துருக்கேனா? நீ இருக்கே அப்புறம் தனியா உட்காந்துருக்கே. இந்த லொல்லு தானே வேணாங்கிறது. அசல உட்காந்துல வெத்தலை பாக்கு போட்டுதான் உட்காருவ. இன்னைக்கு என்ன போடலையாக்கும்? அதெல்லாம் போட்டேனே. சரி சரி. அம்மா வீட்டுல யாரையும் காணா, எங்க போயிட்டாங்க? வீட்டுல எல்லாரும் இருக்காங்களேடி. போய் தனியா உட்கார மாட்டியே, அதான் கேட்டேன். உனக்கு என்ன விஷயம் தெரியணும்? வீட்டு விஷயம் உனக்கு என்ன தெரியணுங்கிறேன். அதுக்கு இல்ல, முன்னால பாக்குற வாசல கோலத்தையும் காணா ஒன்னையும் காணா. என்ன காச்சு? மரமோ காலைல இருந்து தண்ணி தெளிச்சு கோலம் போட்டுருவாளே, அவ ஊருக்கு போயிருக்கா. ஊருக்கா? எதுக்கு? இப்ப எதுக்கு அதெல்லாம் கேக்குற? வீட்டை விட்டு எங்கேயும் போக மாட்டா, அதனால ஊருக்கு போயிருக்காங்கறியே, அதான் கேட்டேன். அவ அம்மா வீட்டுக்கு போயிருக்கா. அம்மா வீட்டுக்கா? என்ன விஷயம்? உனக்கு என்ன தெரியணும்? மருமா எங்க போயிட்டா, எங்க வீட்டாங்க எங்க போயிட்டாங்கன்னு கேக்குறமா? உனக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறியா? அது இல்லக்கா, தனியா உட்காந்துருக்கல, பாக்கவே பாவமா இருந்துச்சு. செத்த உட்காந்து 2 வார்த்தை பேசிட்டு போலான்னு வந்தேன் உன்கிட்ட. உன்னோட கரிசன் எல்லாம் எதுவும் வேண்டாம். உன் வீட்டுல என்ன வேலை அதவே பாரு. என்னக்கா உனக்கு இவ்வளவு உனக்கு? தனியா உட்காந்துருக்கேன்னு விசாரிக்கலான்னு பார்த்தா கொஞ்சம் உன்னை பத்தி எனக்கு தெரியும். என்கிட்ட எதுவும் விசாரிக்க வேணாம், எதுவும் கேட்க வேண்டாம். வீட்டு விஷயம் எதுவும் தெரிஞ்சுக்கவும் வேண்டாம். உன் வீட்டுல என்ன நடக்குது நான் கேட்கறேனா? உன்ற மருமா என்ன பண்ண நான் கேட்கறேனா? அதெல்லாம் இல்லையே. இல்ல என் வீடு மாதிரி உன் வீடு திறந்தா வச்சிருக்க. இப்ப பார்த்தாலும் யாரா உள்ளார வந்து பாத்துருவாங்கன்ட்டு வீட பூட்டியா தானே வச்சிருக்க. என்ன நடக்குது ஏது நடக்குது யாருக்கா தெரியுதாக்கும்? இல்ல அப்படியே அடுத்தவங்க விஷயத்துல மூக்க நுழைக்கிறேங்கிற. உன் மேல அக்கறையா இருந்து கேட்க வந்தேன் பாத்தியா? போடியே, உன் வீட்டுல என்ன நடக்குதுன்னு பாரு. வரும்போது அவங்கிட்ட பேசுறதே இல்ல. அப்படிலாம் இல்லையே, நல்லாதான் பேசுறா. யார்கிட்ட பூசி மொழுவுற? உன் வீட்டுல 2 சமையல். நீ ஒரு சமையல் பண்ற, உன் மரும ஒரு சமையல் பண்றா. எங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியாக்கும்? எப்படிக்கா? எல்லாம் தெரியும், அதான் எதுவும் சொல்ல மாட்டேன். எய்த்த வீட்டுக்கார சொல்லிவிட்டாலும். அப்படிலாம் இல்லையே, அப்புறம் எப்படி உனக்கு தெரியும்? வீட்டுக்குள்ளார தான் இருக்கேன். ஊருக்குள்ள என்ன நடக்குது ஏது நடக்குது எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். நீ ஊருக்கே காவலாளிதான் தெரியுதுல. கிளம்பு. நான் கிளம்புறதா இருக்கட்டும். 1.5 மரும பெட்டி படிக்க எடுத்துட்டு வந்துட்டு இருக்க. என்ற மருமவள பாதகத்தி ஆஸ்பத்திரியில இருக்கா, அவங்க அப்பாக்கு முடியலன்னு. அவன் அப்ப பெட்டி படிக்க எடுத்துட்டு வரணும். பாத்தியா, உன் வாயில எல்லாத்தையும் சொல்லிவிட்டேன். இதான் உனக்கு வேலையா? ஐசா என்கிட்ட பேசி யார் என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க விஷயத்தை கலெக்ட் பண்ணதான் வந்திருக்கியாக்கும். இந்த பங்கஜமா கொக்காக்கம். நான் ஊருக்குள்ளார அதான் தெரியுதே, ஊருக்குள்ளார பெரிய வில்லின்ட்டு. அத்தாடி உண்மையாலுமே உன் மருமக பைய எடுத்துதாக்கா வந்திருக்கா. யார்கிட்ட? அதான் அவங்க ஆத்தா வீட்டுக்கு போயிருக்கா. இப்போதைக்கு வர மாட்டேன்னு சொல்றேல. அவங்க அப்ப எனக்கு உடம்பு சொல்லின்னு போயிருக்கா. உடனே வருவாளாக்கும். நல்லா கூட வருவாளே. நிஜமாலுமே வந்துட்டாக்கா. மறுபடியும் உன் முக ரியாக்ஷன் வச்சுட்டு என்கிட்ட எந்த விஷயத்தையும் கரெக்ட்லாம் நினைக்காத. பட் நான் ஏமாற மாதிரி இல்ல. நான் சொல்றது உண்மைதான். 1.5 மரமும் வந்துட்டா. பாடி பங்கஜம் என்கிட்ட வேணுமே வேளான்னு நினைக்காத. எங்கமேட்டு நானும் இந்த விஷயத்த சொல்றாப்ல இல்ல. வாயாடி மருமவ அவங்க அம்மா வீட்டை விட்டு வந்துருவாளாக்கும். அப்ப எனக்கு உடம்பு சரியில்லை 1 வாரம் கழிச்சுதான் வருவா. திரும்பி பாருக்கா. என்னடி சொல்ற? நீ எப்ப வந்த?